வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஆர்எம் மாடியூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஆர்எம் மாடியூலில் லீட் கிரியேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் மேனுவலாக எப்படி லீட் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் யூனிக்காக ஒரு மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கு நம்ம கஸ்டமர் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது மூலிமா அதை நம்ம லீடாக கன்வெர்ட் பண்ணி எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டோம். ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம். ஸோ அந்த வெப்சைட் மூலிமா ஒரு கஸ்டமர் உள்ளே போகிறாங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம சிஆர்எம்ல எப்படி வந்து லீடாக கன்வெர்ட் பண்ணி எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு கஸ்டமரை என்னை மீன் பண்ணிவிட்டு நான் வந்து நியூ டேப்பில் நான் வந்து இப்போ நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து இப்போ நியூ டேப்பில் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் இது வந்து டெமோ தான். நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போயாச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ரெக்வெஸ்ட் ஃபார் கோட்னு இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து லாகின் எதுவுமே பண்ணல. நான் வந்து ரெக்வெஸ்ட் ஃபார் கோட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பேர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து சங்கர் அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்துக்கிறேன். ஃபோன் நம்பர் ஓகேங்களா. ஸோ நான் ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நேம், கம்பெனி நேம் இருந்துச்சுன்னா கம்பெனி நேம், இல்லைனா எதனாலும் ஓகேவா. நான் சங்கர் அண்ட் கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். சங்கர் அண்ட் கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்டு நீட் ஃபார் இது சோலாரோட வெப்சைட் அப்படின்றனால நான் வந்து 3 கிலோவாட் சோலார் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நீட் ஃபார் 3 கிலோவாட் சோலார் அப்படின்ற மாதிரி கொடுத்து நான் வந்து இங்கே சப்மிட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் வந்து சப்மிட் கொடுத்த உடனே இங்கே வந்து தேங்க்யூ மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ தென் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓடோக்குள்ளே நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நான் இது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சிஆர்எம் இருக்கு இல்லையா. ஸோ நான் அந்த சிஆர்எம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா லீடு இருக்கு இல்லையா, நான் லீடு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே லீடு ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் நீட் ஃபார் 3 கிலோவாட் சோலார் அப்படின்றது அவங்களோட ரெக்யர்மெண்ட் வந்து லீடோட நேமாக வந்திருக்கு. தென் நான் இதுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பெனி நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சங்கர் அண்ட் கோ அப்படின்றது வருது. கான்ட்ராக்டரோட பேர் வந்து நேம்ன்ற ஃபீல்டில் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர். ஸோ இந்த பேசிக்கான ஃபாலோஅப்ஸ்க்கு ஸோ இது இருந்தாலே போதும் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் அந்த லீடு வந்து என்ன ஹை பீரியர்ட்டை என்னென்னு அவங்க கால் பண்ணி பேசிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் என்ன ப்ராடக்ட் அப்படின்றத நான் டேக்கில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு லிஸ்ட் வியூ இருக்கும், ஐ மீன் ஹிஸ்ட்ரி வியூஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இங்கே வந்து ஹிஸ்ட்ரி லோட் ஆகும். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நாளைக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கால் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ நாளைக்கான டுமாரோக்கு டேட் போட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஷெட்யூல் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இங்கே ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலே போதும். என்னென்ன ஃபாலோஅப்ஸ் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபாலோஅப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து லீடுக்குள்ளே போய்க்கிறேன். இன்கேஸ் இதை வந்து நம்ம கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பைப் லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம வச்சுருப்போம். ஸோ இந்த பைப் லைன்ஸ்குள்ளே போச்சு அப்படின்னா இன்னுமே சிம்பிளாக இருக்கும். ஸோ ஒரு லீடு வந்து எல்லா லீடுமே கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அப்படி ஆகக்கூடிய விஷயங்களை நம்ம தனியாக ஃபாலோ பண்ணுறோம். இங்கே நியூ குவாலிஃபைடு சர்வே, சைட் சர்வே போகிறோம் அப்படின்னா சைட் சர்வே போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டேஜஸ், அப்புறம் ஓன் ஸ்டேஜஸ், அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.